வாங்குற தேவை இருக்கா? யாருக்காவது நீங்க கஷ்டப்படுறீங்களா? காசு பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? ஒரே மாசம் நீங்க மட்டும் சொல்லுங்க, ஊன்னு சொல்லுங்க, ஒரு கார் வரும், மாசம் 50,000 பணம் வரும். வேணுமா? அப்புறம் பாத்துக்கலாம், தேர்தல் காலத்துல வந்துக்கலாம், எங்க செஞ்சாலும் வேலை தான். வேணுமா யாருக்காவது? வழி இருக்கியா? வழி இருக்கு. உடனடியாக நீ வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்துல இருந்தேங்கிற ஒரே தகுதி போதும். ஒரு தகுதி இருந்தா போதும். ஒரு இனோவா கிறிஸ்டா கார் உண்டு, மாச செலவுக்கு 50,000 உண்டு. சரிங்களா? அனைத்து முத்திரையர் சொந்தங்களுக்கும் வணக்கம். கடந்த வாரம் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த அண்ணன் குருமணியன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு, ஒரு இனோவா காருக்கு 50,000 காசுக்கும் எல்லாம் வீரமுத்திரையர் சங்கத்தை விட்டு எல்லாம் போறாங்க, நாங்கள் தான் பயிற்சி பற்ற அப்படிங்கிறாரு. வீரமுத்திரையர் சங்கத்தில் இருக்க குருமணியன் அவர்கள் தொழிலதிபரா, இல்லை அவர் எதுவும் விவசாயம் நிலம் நிறைய வச்சு பயிர் பண்ணி சம்பாதிக்கிறாரா, விவசாயம் பண்ணுறாரா, இல்லை எதுவும் தொழிற்சாலை வச்சிருக்காரா? ஒன்றுமே இல்லாத குருமணியண்ணன் இனோவா காரில் ஏசி போட்டுக்கிட்டு போகிற சங்கத்தில் நீ சம்பாதிக்கிற. வீரமுத்திரையர் சங்கமும் உனக்கு ஒரு இனோவா காரும் 1 லட்ச ரூபா பணத்துக்கு தான் நீ வேலை பார்க்குற. நீ உங்கள் சங்கத்தை விட்டு போகிறவங்களை பற்றி நீ பேசுகிற. தஞ்சை சாமி, லதா போன்றவர்கள்லாம் உங்களோட நடவடிக்கைகள் பிடிக்காம தான் வெளியே வந்திருக்காங்க. புதுக்கோட்டை கூடாரமே காலி ஆயிடுச்சு போன வாரம். மாதத்தில் வீரமுத்திரையர் சங்கமே காலியாக போகுது, கூடாரமே காலியாக போகுது. உங்களோட அரசியல் நடவடிக்கை அப்படி இருக்குது. மக்களை முத்திரையர் மக்களை ஏமாற்றுறது, சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களை ஏமாத்துறதுலாம் வெளியே வருது. பொறுப்பாளர்கள்லாம் ஏமாத்திருக்கீங்க, அதனால தான் ஒவ்வொரு பொறுப்பாளரும் வெளியே போகிறான். அதனால் குருமணியன் அண்ணன் அவர்கள் இது போன்ற வீடியோக்கள்லாம் வெளியிடாதீங்க தயவுசெய்து.